ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை, கண்ணீரை களிப்பாக மாற்றும் கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், இன்றைக்கு நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், இன்றைக்கு வேதனையோடு கூட இருக்கலாம். உன் கண்ணீரை களிப்பாக மாற்றுகிறவர் இருக்கிறவர் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். சங்கீதம் 30 சங்கீதம் 5வது வசனத்தில், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை நினைக்கணும், அவ்வளவுதான். அவர் நம்ம மேலே கோபம் கொண்டிருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒரு இருண்ட காலம் போல மாறிடும். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லாத அளவுக்கு, நம்ம வாழ்க்கையில் உண்டாகிறதான ஒரு சோர்வின் ஆவி நம்மளை பிடிச்சிடணும். ஆனால் அவருடைய கோபம் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஒரு நிமிஷம்தான். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அப்படின்னா அவருடைய கோபம் நம்மளை விட்டு விளக்கணும்னா இன்றைக்கு அவரிடத்தில் மனம் திரும்பி ஓடி வரணும். நம்ம என்ன காரியம் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோமா, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, அவரிடத்தில் ஓடி வாருங்கள். அவர் என்ன சொல்கிறார்? சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு காலையில் ஆரம்பிக்கிறது போல இன்னைக்கு சாயங்காலத்தில் முடியாது. இன்னைக்கு சாயங்காலத்தில் இருக்கிறதை போல மறுநாள் விடிய காலத்தில் என்ன செய்யாது இருக்காது. எல்லாம் மாறும் என்பது தான் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில் கூட கண்ணீரின் காலம் என்பதுக்கு கூட சில காலங்கள் உண்டு. அந்த கண்ணீரின் காலத்தில் தான் நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிறதான கஷ்டங்களாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் வியாதிகளாக இருக்கலாம், பொருளாதாரத்தின் இழப்புகள் இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு இழப்பின் மத்தியில் காணப்படலாம், இல்லை குடும்ப பிரச்சனையாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஏதோ ஒரு ரீதியில் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகளோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க. அது சில பிரச்சனை நிமித்தம் உங்களுடைய குடும்பத்தில் பிரிந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை போல காணப்படுகிறீங்க. கண்ணீர் வடித்து காணப்படுகிறீங்க. ஐயோ, இந்த நிலைமை மாறாதா? இவர் மாற மாட்டாரா? என் கணவனர் மாற மாட்டாரா? என் பெற்றோர்கள் மாற மாட்டார்களா? என் பிள்ளைகள் மாற மாட்டார்களா? யாருக்காக நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்க? யாரை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கு ஜெபத்திற்கு பதில் வருகிறது என்பதுதான் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. எது நிமித்தம் நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயோ, எதுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயோ, கடனுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயோ, இழப்புக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயோ, பொருளாதார காரியத்துக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயோ, உன் கண்ணீருக்கு பதில் வருகிறது. ஆண்டவர் என்ன சொன்னார்? சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும். இன்றைக்கு உங்களுக்கு களிப்பு உண்டாகிறது. இதுதான் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. உங்கள் கண்ணீர் உங்கள் சாட்சியாய் மாறும் என்பதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்கள் வடிக்கிற கண்ணீர் அநேகருக்கு சாட்சி சொல்வீங்க. உங்கள் திருச்சபையிலையும் சாட்சி சொல்வீங்க. நான் இப்படிலாம் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நான் ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆனால் என் ஜெபத்திற்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? பதில் தந்தார் என்று உங்கள் கண்ணீர் சாட்சியாய் மாறப்போகிறது. விசுவாசத்தோடு ஆமேன்னு சொல்லுங்க. சோர்ந்து போகாதீர்கள், முன்னேறி செல்லுங்கள். தேவன் உங்களுக்கு கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருவார். அந்நாளின் கண்ணீரை கண்ட தெய்வம் உன் கண்ணீரையும் கண்டு ஆண்டவர் இந்த கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை எங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்திலிருந்து கூட உம்முடைய பிள்ளையுடைய கண்ணீர் களிப்பாய் மாற்றுகிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.